ஆற்று பக்கத்துல இருக்கிற ஒரு நாவல் மரத்துல ரொம்ப சமத்தான ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வந்தது. அந்த மரத்துல இருக்கிற இனிப்பான பழங்களை சாப்பிட்டு அது ரொம்ப ஜாலியா இருந்தது. அதே ஆத்துல ஒரு பெரிய முதலை இருந்தது. ஒரு நாள் அந்த பழங்களோட ருசியை பார்த்த அந்த முதலை அந்த குரங்கு கிட்ட நட்பு வச்சுக்க முடிவு பண்ணுச்சு. நம்ம குரங்கு ரொம்ப நல்ல மனசுக்காரன், அதனாலதான் பறிச்ச பழங்களை எல்லாம் முதலைக்கும் கொடுத்து 2 பேரும் பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த முதலை சில பழங்களை வீட்டுக்கும் எடுத்துட்டு போச்சு. அதை சாப்பிட்ட முதலையோட மனைவிக்கு ஒரு பேராசை வந்துச்சு. இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடுற அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு இனிப்பா இருக்கும், எனக்கு அந்த இதயம் வேணும் அப்படின்னு முதலையோட மனைவியிடம் பிடிச்சு. முதலைக்கு தன் நண்பனை ஏமாத்த இஷ்டம் இல்லைனாலும் மனைவியோட பேச்சை கேட்டு குரங்கை விருந்துக்கு கூப்பிட்டு தன் முதுகுல ஏத்திக்கிட்டு ஆத்தோட நடுப்பகுதிக்கு கூட்டிட்டு போச்சு. ஆத்தோட நடுவுல போனதும் முதலை உண்மையை சொல்லிடுச்சு. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட கேட்கிறா, அதான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. குரங்கு பயந்தாலும் உடனே ஒரு பிளான் பண்ணுச்சு. ஐயோ நண்பா, என் இதயத்தை நான் அந்த நாவல் மரத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேனே, வா மறுபடியும் போய் அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. முட்டாளே, இதயம் யாருக்காவது வெளியே இருக்குமா? உன்னோட துரோகத்தால நம்ம நட்பே போச்சு அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. ஆபத்து நேரத்துல அறிவா யோசிச்சா எப்பேற்பட்ட பலசாலியையும் ஜெயிக்கலாம். குட்டி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. நம்ம சேர்ந்து நிறைய கத்துக்கலாம்.